வெல்கம் டு கவுண்டர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பள்ளிப்பாளையம். மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் செய்ய தேவையான பொருட்கள்: 250 கிராம் மஷ்ரூம், நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 3 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலெண்ணெய் 5 டீஸ்பூன். இப்போது நம்ம மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் சமைக்க போகிறோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போது சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிய பிறகு எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா பரவாயில்ல, நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கிளறி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூம் வேகும்போதே தண்ணி விட்டுரும். இப்போது இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காளான் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே காளான் நல்லா வேகட்டும். இதை நீங்கள் மண் சட்டியில் தான் செய்யணுங்கிறது இல்லை, வேறு எந்த பாத்திரத்தையும் யூஸ் பண்ணலாம். மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை இல்லைன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்.
காளான் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதும் சுவையான மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் போடுங்க. கவுண்டர் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.